இங்கே தான் கட் ஆகிருக்குது ஃபுல்லாக. இந்த கேஸ்க்கு இந்த இடம் தான் கட் ஆகிடுச்சு. இது கட் ஆகி தான் சாப்பாடு ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு. சாப்பாடு வச்சுருது எல்லாமே இதாகிடுச்சு. குக்கர் மூடி உடஞ்சிருச்சு, கைமூடி உடஞ்சிருச்சு. பாருங்கள் மக்களை, டெய்லி செய்கிற வேலை தாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி எனக்கு ஏமாந்துச்சுன்னே தெரியல. சாப்பாடு வச்சுட்டு கடைசியத்தை எப்போவுமே சாப்பாடு வைப்பேன். சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு வெளியே நின்று கூட்டிகிட்டுலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நல்ல வேலை அவ்வளோ நேரம் விலைக்கறி வச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருந்தேன். அது ஏதோ ஒரு கிட்டத்துலேயே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நான் இந்த சைடு வந்துட்டேன். என் பொண்ணு இந்த பக்கம் வந்துட்டான். நாங்கள் நின்றுட்டோம்னா 2 பேர்த்துக்குமே மேலே ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக தெளிச்சு இது பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. இல்லத்தரசிகளை கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக கொஞ்சம் வேலை செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது ஏதாச்சும் கேஸ் கடைச்சி அடைச்சிருக்குதா இல்லையா, வெயிட் போடுறதுக்கு அப்புறமும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வெயிட் போடுங்க. போட்டதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ஏமாந்துச்சு. நானும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் செய்வேன். ஆனாலும் எனக்கு இன்றைக்கி ஒரு வருஷமாக எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் வேலை செய்கிறதாங்க. டெய்லியும் நம்ம அதே வேலையத்தை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு இன்னைக்கு இப்படி ஏமாந்துச்சுன்னே தெரியல. குக்கர் சாப்பாடுகள் லாஸ்ட்டாக வச்சு விட்டு வெளியே கூட்டிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா குக்கர் ஃபுல்லாக கீழே கிடந்து ஒரே சத்தமாக இருந்துச்சு. அதான் இங்கே பாருங்க, ஃபுல்லாக சாப்பாடு எல்லாம் க்ளீன் பண்ணோம். கைப்பிடியே உடஞ்சிருச்சு பாருங்க. சாப்பாடு இல்லை, வச்ச சாப்பாடு எல்லாம் இதாகிடுச்சு. இந்த கேனில் உடஞ்சி இந்த பக்கம் இது உடஞ்சிருச்சு, இது உடஞ்சிருச்சு. இது மட்டும் அப்படி இருக்குது, கீழ் கைப்பிடி இது உள்ள உடஞ்சிருச்சு. இந்த ஃபுல்லாக பீரோ, ஃப்ரிட்ஜு, பீரோ எல்லாம் மேலே நம்ம என்ன கவனமாக வேலை செஞ்சாலும் எப்படி ஏமாந்துறதுங்க. பாருங்கள் சாப்பாடு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க. நானும் அப்படி தான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி எப்படி ஏமாந்துச்சுன்னே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நல்ல வேளை என் பொண்ணும் உள்ளே இருந்தால் நானும் உள்ளே தான் இருந்தேன். அவ்வளோ நேரம் நான் சிங்கில் விலைக்கில் வீட்டில் இருந்தேன். அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டப்போ வந்தாவ திடீர்னு சத்தமாக இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. என் பொண்ணு துணிட்டுக்கு வந்தப்போ பீரோ டேன் வச்சு நின்றுருந்தேன். அவள் கை ஃபுல்லாக இதாகிடுச்சு.
பட் அவளுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் கையில் மட்டும் வந்து சாப்பாடு ஃபுல்லாக தெரிச்சு இது பண்ணிடுச்சு. ஸோ பெண்கள் அனைவருமே சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் செய்யணுங்க. கேஸ்கட் செக் பண்ணி போடணும். நானே அப்படித்தான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஏமாந்துருச்சு. கேஸ்கட் போயிருக்குதா, சேஃப்டி பாலியெல்லாம் சேஃப்டியாக இருக்குதா, அதில் ஏதாச்சும் அடைச்சிருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து நீ சாப்பாடு செய்யணும். எல்லாம் உன்னை க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக. பாருங்க வீடு ஃபுல்லாகவே சாப்பாடு தான். 3வது ரூம் வரைக்கும் வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி பிரச்சனை சட்டியில் சாப்பாடு வச்சுக்கிறதா, குக்கரில் சாப்பாடு வைக்கிறது இல்லை. எப்படி எதுவும் இல்லை ஏமாந்துடும், நம்மளும் வச்சோம்னா எப்போ வச்சோம் அப்படிங்கிறத மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக சட்டிலேயே வச்சுக்கிறது. சரி காலையில் ஸ்கூலுக்கு இருக்கு. அவங்க டெய்லி செய்கிற வேலை தான், டெய்லி அதே குக்கரில் சாப்பாடு செய்கிறது. ஆனால் எப்படி இன்றைக்கி ஏமாந்துச்சு அப்படின்னே தெரியலைங்க. பாருங்கள் குக்கர் அங்கே வச்சுட்டு இங்கே வெளியே இருந்தேன்.